மீனுக்குருவியும் மாசமா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை வைக்க போற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கவலையா இருந்தது. ஏன்னா அதோட வீடு பாதுகாப்பா இல்லாம இருந்தது. நான் கொஞ்ச நாள்ல முட்டை வைக்க போறேன். என்னோட முட்டைங்க கதகதப்பா பாதுகாப்பா இருக்கணும். ஆனா இந்த வீடு என்னோட குட்டிங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போயிட்டு இருந்தது. அப்ப கொஞ்ச தூரம் பறந்து போனதும் அங்க ஒரு குருவி இருக்கிறத பார்த்தது. அங்க போனது. பாட்டிமா, இங்க எதுனா பாதுகாப்பான இடம் இருக்கா வீடு கட்டுறதுக்கு? என்ன பார்த்தா இந்த முழு காட்டுக்கும் நான் தான் சொந்தக்காரி மாதிரி தெரியுதா என்ன? முதல்ல இங்க இருந்து கிளம்ப. சரி சரி, கோவப்படாதீங்க, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கிருந்து பறந்து கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு காக்காவும் அதோட மனைவியும் இருக்கிறத பார்த்துட்டு அங்க மீனுக்குருவியும் போனது. அண்ணா, என்னோட பேரு மீனு. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா, என்ன உதவி? நான் மாசமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை வைக்க போறேன். எனக்கு வீடு கட்ட ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். உங்களுக்கு எதுனா தெரியுமா இங்க பாதுகாப்பான இடம்? ஏன்னா மழை வேற பெய்யுது, அதான் கேக்குறேன். ஓ அப்படியா? எனக்கும் ஒரு பாதுகாப்பான வீடு ஒன்று தெரியும். சோனா, அப்படியா? அந்த வீடு எங்க இருக்கு? கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? அந்த வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னோட கவலை எல்லாம் தீந்துடும். இந்த மலையில நான் எங்க போய் குச்செல்லாம் வச்சு வீடு கட்ட முடியும்? நீ மாசமா வேற இருக்க, அதான் எனக்கு பாவமா இருக்கு குருவியே. நீ வேற கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தா அங்க ஒரு வீடு ஒண்ணு காலியா இருக்கும். அந்த வீடும் ரொம்ப நாளா காலியா தான் இருக்கு. நீ அங்க போய் தங்கிக்கோ. அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்ற? பரவாயில்ல விடு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அங்கிருந்து பறந்து போனது. டூட்டு காக்காவும் சோனா காக்கா கிட்ட இப்படின்னு கேட்டது. சோனா, நீ ஒன்றும் அந்த குருவி கிட்ட கழுகோட வீடை ஒன்றும் சொல்லலையே. ஏங்க, நான் அந்த வீடை தான் சொன்னேன். நம்ம பாதுகாப்பா இருக்க வேணாமா? அந்த கழுகு அந்த குருவியை சாப்பிடட்டும். அப்புறம் நம்மளும் இந்த மழைக்காலம் முழுக்க பாதுகாப்பா இருக்கலாம்ல. மீனுக்குருவியும் சோனா காக்கா சொன்ன வீட்டுக்கு வந்தது. அதே சமயம் கழுகும் வீட்டுல இல்ல. வாவ், இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த காக்கா அக்கா உண்மையதான் சொல்லியிருக்காங்க. சரி, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். மீனுக்குருவியும் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நிறைய முட்டையோட ஓடெல்லாம் இருந்தது. இங்க நிறைய குருவிங்க வந்து முட்டை வச்சிருப்பாங்க போலயே. இங்க இருக்க முட்டை ஓடு எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதே சமயமா அங்க ஒரு மில்லி கழுகு பறந்து வந்தது. அது பார்க்கும்போது வீட்டோட கதவு திறந்து இருந்தது. யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு கோபப்பட்டது. அட, யார் அது என்னோட வீட்டுல இருக்கிறது அப்படின்னு மில்லி கழுகும் உள்ள போய் பார்த்தது. அங்க பார்த்தா ஒரு குருவி இருந்தது. அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தது. அதை பார்த்து மில்லி கழுகு கோவப்பட்டது. ஏ குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட வீட்டுல வரத்துக்கு? திடீர்னு கழுக பார்த்ததும் மீனுக்குருவியும் பயப்பட்டது. கழுகுன்னா, இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. நான் மாசமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் முட்டை வைக்க போறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்போ உடனே இங்கிருந்து கிளம்பிடுறேன். முட்டைன்னு சொன்ன உடனே கழுகு பேராசைப்பட்டது. என்ன சொன்ன? நீ முட்டை வைக்க போறியா? கழுகும் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சது. பாரே வா, இந்த குருவி முட்டை வைக்க போகுது. அந்த முட்டைய சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த குருவிய சாப்பிடலாம். அதுக்கு முதல்ல இந்த குருவிய இங்கேயே இருக்க சொல்லணும். என்னாச்சு கழுகண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல குருவி, நீ வேற மோசமா இருக்கன்னு வேற சொல்லிட்ட. அதான் எனக்கு பாவமா இருக்கு. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். அது எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போயிடுறேன். அட பரவாயில்ல குருவி, நீ இங்கேயே இரு. எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் நல்ல கழுகுதான், அவ்வளவு மோசமான கழுகு இல்ல. நீ இங்க இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த காட்டுல ஒரு மோசமான கழுகு ஒண்ணு இருக்கு. மீனுக்குருவியும் கழுகு சொன்னதை யோசிச்சு பார்த்தது. சரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இங்கேயே முட்டை வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வேற வீடு கட்டிட்டு போயிடுறேன். சரி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீனுக்குருவி 2 முட்டை வச்சிருந்தது. என்னோட செல்ல குட்டிங்களா, நீங்களும் வரத்துக்குள்ள உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீடு ஒண்ணு கட்டணும். ஒரு நாள் மில்லி கழுகும் அதோட வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தது. அட்ரா சக்கா, நீ சொன்ன மாதிரியே முட்டை வச்சுட்ட. பரவாயில்லையே. ஆமா கழுகண்ணா, நீங்க வந்துட்டீங்களா?
நானும் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன். நான் வீடு கட்டுற வரைக்கும் என்னோட முட்டையை பாத்துக்கிறீங்களா? இதை கேட்டதும் கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டது. இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த சமயம் வந்துடுச்சுன்னு நினைச்சது. சரி சரி, நீ கவலைப்படாம போய் வீடு கட்டு. நான் உன்னோட முட்டைய பாத்துக்கிறேன். சரி, மழை வர முன்னாடி வைக்கோல் குச்சி எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அங்கிருந்து போனது. நான் காத்துக்கிட்டு இருந்த சமயம் வந்துடுச்சு. இந்த முட்டைய சாப்பிடறதுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அங்க இருந்து பறந்து போனது. ஏங்க, அந்த குருவிக்கு என்ன ஆகியிருக்கும்? குருவிய அந்த கழுகு சாப்பிட்டு இருக்கும்ல. எனக்கு எப்படி தெரியும்? அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அப்ப சரி, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுகோட வீட்டுக்கு போனாங்க. ஏங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அட சோனா, ஒருவேளை அங்க கழுகு இருந்தா என்ன செய்யறது? அதை யோசிச்சியா? ஏங்க, நீங்க இவ்வளோ பயந்தாகோலியா? இதுல பயப்பட என்ன இருக்கு? என் பின்னாடியே வாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஏங்க, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆமா, இது யாரோட முட்டை? அதே சமயம் அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் வந்தது. அட டூட்டு அண்ணா, சோனா அக்கா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? ஐயோ, ஏங்க, நான் பாக்குறது பேய் பேய். ஐயோ சோனாக்கா, நான் ஒன்றும் பேய் இல்லை, நான் தான் மீனு. அது என்னோட முட்டை தான். என்னது, நீ உயிரோட தான் இருக்கியா? அந்த கழுகு உன்னை சாப்பிடலையா? ஐயோ இல்லை இல்லை, அந்த கழுகண்ணா ரொம்ப நல்லவர். இவ்வளோ நேரம் அவரு தான் என்னோட முட்டையை பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். போதும் போதும், ரொம்ப அழகாத. ஏங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்களா? அந்த கழுகோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா அப்புறம் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். இந்த காட்டுக்குள்ள இருக்க எல்லா பறவைகளும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இங்க பாரு குருவி, நீ முதல்ல உன்னோட முட்டையை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. என்ன என்ன சொல்றீங்க சோனா அக்கா? இவ்வளோ மழையில நான் எங்கே போவேன்? நான் இன்னும் வீடு கூட கட்டலை. நான் வீடு கட்டிட்டு அப்புறம் நான் என்னோட முட்டையை எடுத்துட்டு போயிடுறேன். நீ சொல்றதையெல்லாம் கேட்க முடியாது. நீ இப்பவே இடத்த காலி பண்ண. மீனுக்குருவியும் முட்டையை எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போனது. சோனா காக்காவும் அதோட முட்டைய கழுகோட வீட்டுக்குள்ள வச்சது. ஏங்க, வாங்க நம்ம போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாம். போலாம் போலாம், எனக்கும் ரொம்ப பசிக்குது. அவங்க 2 பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மில்லி கழுகு வந்தது. சரி, நம்ம இப்ப அங்க போய் முட்டைய சாப்பிடலாம். மில்லி கழுகு முட்டைய சாப்பிடலான்னு போகும்போது அந்த முட்டையில இருந்து குட்டி காக்கா வந்துச்சு. அதை பார்த்து மில்லி கழுகும், அட, என்னது இது? குருவி முட்டையில இருந்து எப்படி காக்கா குட்டி வந்தது? அதே சமயம் அங்க சோனா காக்காவும் டூட்டு காக்காவும் வந்தாங்க. கழுகண்ணா, அது குருவியோட முட்டை இல்ல, எங்களோட முட்டை தான். அட, நீங்க 2 பேரும் யாரு? அப்ப அந்த குருவியும் அந்த முட்டையும் எங்க? கழுகண்ணா, அந்த குருவிய நான் இங்க இருந்து அடிச்சு துரத்திட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குருவி ஃப்ரெண்ட் இல்ல, நாங்க தான் உங்களோட ஃப்ரெண்டு. சோனா காக்கா சொன்னது கேட்டதும் மில்லி கழுகுக்கு கோவம் வந்தது. நான் என்னைக்கு யாரோட ஃப்ரெண்டும் இல்ல. நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. உங்களை நான் இப்ப சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அவங்கள போட்டு தட்டுச்சு. ஐயோ, ஏங்க, பார்க்க ஓடிடலாம். ஐயோ சோனா, உன்னால என்னோட உயிரே போயிருக்கும். அவங்க 2 பேரும் அவங்களோட உயிரை காப்பாத்திக்க அங்கிருந்து பறந்து போனாங்க. அதே சமயம் மீனுக்குருவியும் அம்முக்குருவியோட வீட்டில் அடைக்கலம் கேட்டு இருந்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்முக்குருவி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முட்டையில இருந்து குட்டிகளும் வந்தாங்க. என்னோட செல்ல குட்டிங்களா, நீங்க வந்துட்டீங்களா? நான் தான் உங்களோட அம்மா. மீனுக்குருவியும் அதோட குட்டிங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டது. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. குட்டிங்களா, வீட்டில் கொஞ்சம் தானியம் தான் இருக்கு, அதை சாப்பிடுங்க. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உணவு எடுத்துட்டு வந்து தரேன், சரியா? சரிங்கம்மா. மீனுக்குருவியும் குட்டிங்களுக்கு உணவு எடுத்து கொடுத்தது. குட்டிங்களா, இந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருங்க. நான் காட்டுக்குள்ள போயிட்டு உணவு எடுத்துட்டு வரேன். நான் வந்து கதவை திறக்க சொன்னாதான் திறக்கணும், சரியா? சரிங்கம்மா. குட்டிங்களை வீட்டுல விட்டுட்டு மீனுக்குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனது. குட்டிகளும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுல இருந்தாங்க. சோம்பேறிக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவரே, எப்பதான் எடுத்துக்க போறீங்க? சாப்பாடு எதுனா எடுத்துட்டு வரீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கூட பசிய தாங்கிப்பேன். நம்மளோட குழந்தைய பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? வீட்டுல சோறு இல்ல, ஓட்ட உடைச்சல் வீடு.
எதுனா வேலை செய்யலான்னு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? டூட்டு காக்காவும் எழுந்தது. ஐயோ போதும் போதும், வாய கொஞ்சம் போடு. கால காத்தால சும்மா நொய் நொயின்னு பொழப்பாதடி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு. இப்பவே போறேன், போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் வெளியே பறந்து போனது. ஐயோ, என்ன ஒரு கஷ்டம். ஒரு பக்கம் இந்த தனிமை, மறுபக்கம் இந்த குளிர். மாட்டு சாணியில வீடு கட்டினது சுத்தம் வேஸ்ட். தனியா இந்த குளிர்ல வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையையும் தனியா நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு குழந்தைங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்ப இத பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. வெளிய போய் எதனா உணவு இருந்தா எடுத்துட்டு வரலாம். லூனா பாட்டியும் உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போனாங்க. அதே சமயம் டூட்டு காக்காவும் பறந்து ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இப்ப அந்த பக்கமா மீனுக்குருவியும் போறத பார்த்து கூப்பிட்டது. மீனோ மீனோ, இங்க வா. மீனுக்குருவியும் சுத்தி முத்தி பார்த்தது. மரக்கிளையில டூட்டு காக்கா இருக்கிறத பார்த்துட்டு மீனுக்குருவியும் அங்க போனது. அட டூட்டு அண்ணா, நீங்களா? ஆமா, இவ்ளோ குளிர்ல இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? அத ஏன் கேக்குற மீனோ? நான் நிம்மதியா வீட்டுல தூக்கிக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி இருக்காளே, அவ தான் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு தொல்லை பண்ணா. அதான் நானும் இந்த குளிர்ல சாப்பாடு எடுக்கலான்னு வந்தேன். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? டூட்டு அண்ணா, நானும் உணவு எடுக்கலான்னு தான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப லூனா பாட்டி போறத பார்த்தாங்க. லூனா பாட்டி, லூனா பாட்டி, இங்க பாருங்க. லூனா பாட்டியும் அவங்க கிட்ட போனாங்க. அட மீனோ, டோட்டோ, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க உணவு எடுக்கலான்னு வெளியே வந்தோம். ஆமா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நானும் அதே விஷயமா தான் வெளியே வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப சரி, வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் உணவு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து பறந்து ரொம்ப தூரம் போனாங்க. அப்ப அவங்க ஒரு வயக்காட்டை பார்த்து அங்க போனாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, எவ்வளவு தானியம் இருக்கு. நம்ம உணவை தேடி வேற எங்கேயும் போக வேணாம். நல்ல வயிறு நிறைய இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க லூனா பாட்டி. அப்படின்னு அவங்க 3 பேரும் அந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. சே சே சே, லூனா பாட்டி, நீங்க என்ன செய்றீங்க? என்ன பண்ண சொல்ற டோட்டோ? வயசாகி போச்சுல, என்னால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சரி விடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த வயக்காட்டுல விவசாயி வந்தா அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு இருந்ததுனால லூனா பாட்டியால பறக்க முடியாம இப்படின்னு சொன்னாங்க. அட ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாமா? ரொம்ப மூச்சு வாங்குது. சரிங்க லூனா பாட்டி. அவங்க 3 பேரும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அட, இங்க பாத்தீங்களா, தண்ணி இருக்கு. நல்லதா போச்சு. எனக்கும் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. எவ்வளவு ருசியான தண்ணி. பொன்னியவன், இங்க தண்ணி வச்சவன் நல்லா இருக்கணும். அட லூனா பாட்டி, இப்பதான் மூச்சு வாங்குதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள தண்ணிய குடிச்சா தண்ணி ருசியா தானே தெரியும். இந்த தண்ணி உண்மையாலேயே ருசியா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டூட்டு காக்காவும் அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்தது. அப்ப அங்க ஒரு மனுஷங்க வீடு கட்டுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அட டோட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கியா இல்ல முழிச்சுக்கிட்டே தூங்குறியா? அட லூனா பாட்டி, அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க. ஆமா, அதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு? அதான் நானும் பாக்குறேன். இந்த மாதிரி நானும் வீடு கட்டணும். ஆமா, அது என்ன வகை சாணி? அதுலயா வீடு கட்டுறாங்க? அட மக்கு சாம்பிராணி, அது சாணி இல்ல, அது சிமெண்ட். சிமெண்ட், மண்ணு, தண்ணி எல்லாம் போட்டு வீடு கட்டுவாங்க. அப்பதான் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்க வீட்டுக்கு ஒன்னும் ஆகாது. சிமெண்ட்ல வீடு கட்டினா வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா டூட்டு அண்ணா, இந்த சிமெண்ட்டை தொட்டு வேலை செய்யறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கையில ஹேண்ட் கிளவுஸ், கால்ல பெரிய ஷூலாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பா தான் வேலை செய்யணும். எப்பவும் சேஃப்டிக்கு தலையில ஹெல்மெட் போட்டுட்டே தான் வேலை செய்யணும். அட கடவுளே, அப்படியா? எனக்கு எதுவுமே இதுக்கு முன்னே தெரியாது. எப்படி தெரியும்? சும்மா படுத்து படுத்து வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தா
எப்படி 4 விஷயத்த கத்த முடியும்? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும். வீட்ல என்னோட குட்டிங்க தனியா இருப்பாங்க. வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் ஆமா மீனு, சோனா காக்கா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கிருந்து பறந்து போனாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ராத்திரியே ஆனது. வாங்க மச்சான் வாங்க, போய் உணவை எடுத்துட்டு வாங்க. வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, போய் உணவை எடுத்துட்டு வாங்க. ஏக்கி ஏக்கி தாக்க பசில கிடக்குறோங்க, ஏக்கி ஏக்கி தாக்க பசில கிடக்குறோங்க. அட வாங்க மச்சான். சாப்பாடு எடுக்க தான் போனீங்களா இல்ல ஊரு சுத்தி பார்க்க போனீங்களா? தானியம் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நாங்க 2 பேரும் பசியிலேயே செத்து போயிருப்போம். சீக்கிரம் அந்த தானியத்தை கொடுங்க. சோனா காக்காவும் குட்டி காக்காவும் தானியத்தை நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா டூட்டு காக்காக்கு தூக்கமே வரவே இல்லை. டூட்டு காக்கா மனசு முழுக்க சிமெண்ட்ல வீடு கட்டுறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படியே ராத்திரியும் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில டூட்டு காக்கா மீனுக்குருவி லூனா பாட்டியை கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனது. அட டூட்டு காக்கா, உனக்கு என்ன ஆச்சு? இவ்வளோ காலையில எங்களை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த? சொல்றேன். நேத்து நம்ம தானியம் எடுக்க போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் டூட்டு அண்ணா? நம்ம அங்க மனுஷங்கெல்லாம் சிமெண்ட்ல வீடு கட்டுறத பார்த்தோம்ல, அத பார்த்ததுல இருந்து எனக்கு அதே நினைப்பா இருக்கு. பேசாம நம்மளும் சிமெண்ட்ல வீடு கட்டினா என்ன? ஆ, உன்னோட யோசனை நல்லா இருக்கு டூட்டு காக்கா. ஆனா அதுக்கு நமக்கு சிமெண்ட் வேணும்ல. ஆமா டூட்டு அண்ணா, மீதி பொருளை கூட நம்ம சேகரிச்சுக்கலாம். ஆனா சிமெண்ட்டுக்கு எங்க போறது? மீனு, அது மேல இருக்க கடவுள் பார்த்து பாரு அப்படின்னு அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிமெண்ட் வண்டி அந்த பக்கமா போயிட்டே இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? வாங்க நம்ம வேலையே ஆரம்பிக்கலாம். டூட்டு காக்காவும் பிளாஸ்டிக் கவரை வச்சு ஹேண்ட் கிளவுஸ் ஷூ எல்லாம் பண்ணிக்கிட்டது. அப்புறம் சேஃப்டிக்கு ஹெல்மெட்டும் போட்டுக்கிட்டது. லூனா பாட்டியும் மண்ணை வச்சு செங்கல்ல தயாரிச்சாங்க. மீனுக்குருவியும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தது. 3 நாள்ல 3 பேரும் 3 வீடு கட்டி முடிச்சாங்க. குட் ஜாப் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிமெண்ட் வீடு தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மழை காலத்தை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஆமா டூட்டு அண்ணா. ராத்திரியும் ஆனது. இவங்க 3 பேரும் சிமெண்ட்ல வீடு கட்டினத அண்டங்காக்கா பார்த்தது. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சது. அப்ப டூட்டு காக்கா வீட்டுக்கு முன்னாடி இருக்க சிமெண்ட் மூட்டையே பார்த்தது. நானும் சிமெண்ட்ல வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிமெண்ட் மூட்டைய தூக்கிக்கிட்டு போனது. கொஞ்ச தூரம் போனதும் அந்த சிமெண்ட்டை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சது. அண்டங்காக்காவும் சேஃப்டிக்கு ஹெல்மெட் ஷூ ஹேண்ட் கிளவுஸ் ஒண்ணுமே போடவே இல்லை. அப்படியே சிமெண்ட்ல வீடு கட்டினது. அப்படியே கை கால கழுவாம சிமெண்டோடையே தூங்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்ட்டும் கை கால இறுக ஆரம்பிச்சது. அதனால கையும் காலும் அசைக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் அது சத்தமா அழுக ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்கள. அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. அண்டங்காக்கா கத்துறத கேட்டு அங்க போனது. அதுக்கப்புறம் காட்டுல இருக்க பறவைங்க ஆம்புலன்ஸ கூப்பிட்டது. அண்டங்காக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. மருத்துவச்சியும் அண்டங்காக்காக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்டங்காக்கா மேல இருக்கிற சிமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவச்சியும் எடுத்து விட்டாங்க. அண்டங்காக்கா, இன்னும் உன்னோட இறகுல எல்லாம் சிமெண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் கொடுத்த மருந்த 3-4 நாள் நல்லா போடு. அந்த சிமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துடும். என்ன அண்டகாக்கா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. நல்ல வேலை, உன்னோட உயிருக்கு ஒன்றும் ஆகல. சரி, இப்ப வீட்டுக்கு போலாமா? Please subscribe.